சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பங்குனி மாதம் 1ஆம் தேதி குலதெய்வத்திற்கு இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள். நாளை பங்குனி 1ஆம் தேதி. பங்குனி மாதத்தின் ரொம்பவே சிறப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வீக திருமண மாதம்னே சொல்லுவாங்க. இந்த உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரும் நன்னாளில் பல தெய்வங்களுக்கு திருமணம் நடந்திருக்கின்றது. அது மட்டும் இல்ல, இந்த மாதத்தில் அம்மன் வழிபாட்டில் மிகவும் முக்கியமான வசந்த நவராத்திரி என்ற 9 நாட்களும் இந்த மாதத்தில் வரும். ராம நவமி இந்த மாதத்தில் வரும். அதுவும் இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதியே திருவோண நட்சத்திரமும் ஏகாதசியும் சேர்ந்து வருகின்றது. அது மட்டும் இல்ல, ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 3 கிரகங்களின் செயற்கையும் நடைபெறுகின்றது. சூரியன் மீன ராசிக்கு சஞ்சரிப்பதே இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே சூரிய பகவான் ஏற்கனவே மீன ராசியில சனி பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்காரு. இப்ப மீன ராசியில சூரியன், சனி, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் ஒன்று சேர இருக்கின்றது. சுக்கிர பகவான் மட்டும் 24/3/2026 சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி அந்த இடத்துல செவ்வாய் பகவான் வரப்போகின்றார். இப்ப இந்த 3 கிரகங்களின் செயற்கையினால நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் சனி செயற்கை தந்தை மகன் செயற்கை அப்படின்னே சொல்லுவாங்க. இது அப்படின்னா நல்லது தானங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த சூரியனும் சனியும் சேர்க்கையால பலரோட வீட்ல சண்டை சச்சரவுகள் வரும். நிம்மதி இல்லாத சூழல் வரும். அதனால இது அனைத்துமே நமக்கு எதுவுமே வரக்கூடாது. உலகமே அமைதியாக இருக்க வேண்டும். நம் வீடு எப்போதும் நிம்மதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம காக்கக்கூடிய ஒரே தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் தான். ஒவ்வொரு வீட்டிலையும் வணங்கக்கூடிய ஒவ்வொரு குலதெய்வ அனுகிரகம் இருந்தால் கண்டிப்பா இந்த கிரகங்களின் சேர்க்கையினால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு அந்த தெய்வம் தடுத்து விடும். அதுலேயும் குறிப்பாக மீன ராசிக்காரர்கள் யாராவது உங்கள் வீட்டில் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மீன ராசிக்காரவங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட ராசியிலே இந்த 3 கிரகங்களும் சஞ்சரிப்பதால் அவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல், ஒரு பாதிப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே சனியின் தாக்கம் வேற இருக்குது. அதோட இந்த சூரியன் மற்றும் சுக்கிரன் ஒரு இடத்துல இருந்தார் அப்படின்னா அதிக விரய செலவுகள் ஆகும். இந்த 3 கிரகங்களும் சேர்ந்திருந்தா மன உளைச்சல், தேவையில்லாத சண்டை சச்சரவு, அது மட்டும் அல்லாது ஆடம்பர செலவுகள் மீது நமக்கு அதிக நாட்டங்கள் வரும். தேவையற்ற செலவுகள் வரும். விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் வேண்டும். ஏன்னா விலையுயர்ந்த பொருட்கள் ஒன்று உடைந்து போகுதோ அல்லது தவறுதலாக காணா போகுவதோ இது போன்ற சூழல்லாம் வரும். நாளை ஞாயிற்றுக்கிழமை பங்குனி 1ஆம் தேதி. பெண்கள் கூடுமான வரை சற்று சீக்கிரமாக எந்திரிச்சிருங்க. ஒரு சிலர் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லாம் லீவுங்க, அது மட்டும் இல்லை வேலைக்கு போகிறவங்களும் லீவு தானே, ஒரு 8 மணி போல் எந்திரிப்போம் அப்படின்னு நினைப்பீங்க. 8 மணிக்கு எந்திரிச்சோன்னா என்ன செய்வோம், உடனே சமைக்க போயிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே அசைவத்திற்கு உகந்த நாள் அப்படிங்கிறது பலரோட எண்ணமாகவே இருக்கின்றது. நீங்கள் தாராளமாக அசைவம் எடுத்து சமைங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் அதற்கு முன்னதாக உங்கள் காலையில் உங்கள் குலதெய்வத்திற்கு இந்த ஒற்றை தீபம் மட்டும் மறக்காமல் ஏற்றிருங்க. அது என்ன தீபம், எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை அறையில் குத்து விளக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த பஞ்சமுகம் 5 முகத்தையும் நீங்கள் ஏற்ற வேண்டும். பஞ்சு திரி போட்டு பசும் நெய் ஊற்றுங்க. அப்படி பசும் நெய் உங்களுக்கு சுத்தமான பசு நெய் கிடைக்கவில்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக சுத்தமான நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. அந்த எண்ணெயை ஊற்றி பஞ்சு திரி போட்டு உங்கள் குலதெய்வத்தின் நாமங்களை சொல்லிக்கொண்டு அந்த தீபச்சுடரை ஏற்றுங்கள். இப்போ நீங்கள் பஞ்சமுக விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் எரிஞ்சதுக்கப்புறம் நீங்களே குளிர வச்சிடலாம். இல்லை நீங்கள் தனியாக புது மண் அகல் விளக்கு ஏற்றி அதை ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த சுடர் தானாகவே மலை ஏறலாம். இதை நீங்கள் ஏற்றினாலே போதும். ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் புது விளக்கு ஏற்றும் போது அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுவும் இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய, அது 30 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சூரியன் சனி சுக்கிரனின் சேர்க்கையினால் நம்ம குடும்பத்திற்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்க கண்டிப்பாக இந்த தீபம் ஏற்றும் போது உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்கள் குடும்பமே ரொம்பவே சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் உங்கள் குடும்பத்தில் வரவே வராது. கண்டிப்பாக இது எளிய விஷயங்கள் தான், எல்லாராலும் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஓம் குலதெய்வம் நமக. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.